தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரியுடைய ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி மண்டபத்துக்கு வராங்க. ராஜேஸ்வரியை தன்னுடைய பொண்ணுங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஸோ அந்த இடத்துல ராஜாவுடைய என்ட்ரி, ராஜாவை தான் வீட்டு டிரைவருன்னு சொல்லி இங்கே ராஜேஸ்வரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது கார்த்தியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற சந்தேகத்தில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. ஒரு மீட்டிங்கில் கார்த்தியை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு இவர் டிரைவரா, இவர் மல்டி மில்லியனர் ஆச்சே அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல உடனே தன்னுடைய பிஏவுக்கு கால் பண்ணி, நம்ம அபிராமி குரூப் ஆஃப்ஸ் கம்பெனி எம்டியை மீட் பண்ணோம்ல, அவருடைய ஃபோட்டோ இருக்கா, எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஃபோட்டோவும் சென்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோவை பார்த்ததுமே அவங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த உடனே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கார்த்தி அவங்கள தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மாயா மகேஷ் இவங்க 2 பேரும் தனியாக ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படி பட்டி வேஷ்டி சட்டையை வாங்க விடாமல் தடுத்தாங்களோ, ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நீ ரேவதி கூட டான்ஸ் ஆடணும், அப்போ தான் அவங்கள வெறுப்பேற்றி நம்மளால் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு சொல்லி ரேவதி கூட டான்ஸ் ஆட ஒரு திட்டத்தை போடுறாங்க. இவங்களுடைய திட்டம் மயில் வாகனத்துக்கு தெரிய வருது. உடனே பாட்டி, ஆனந்த், அருண் இவங்க 3 பேர்கிட்டையும் மாயா மகேஷ் இவங்க 2 பேருடைய திட்டம் என்ன அப்படின்றத பாட்டிக்கிட்ட சொல்ல, இதெல்லாம் கண்ணால் பார்க்க சகிக்காது, ரேவதி கூட அவன் டான்ஸ் ஆடுறதா எப்படி தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிளானை போடுறாங்க. அதாவது பாட்டி ஒரு செடியை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அதாவது அந்த செடி நம்ம உடம்புல பட்டாவே உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படும். அந்த ஒரு செடியை தான் அவன் மேலே எப்படியாவது நம்ம தடவணும், அப்புறம் அவன் ஆடுற ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு பிளானை கொடுக்குறாங்க. அந்த செடியை பறிச்சுட்டு வர சொல்லி ஆனந்த், அருண் இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்க, அதே மாதிரி அவங்களும் செடியை பறிச்சுட்டு மயில் வாகனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ மயில் வாகனம் இங்கே மகேஷ் போடக்கூடிய கோட்டில் கொண்டு போய் அந்த செந்தட்டியை தடவி விடுறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் அந்த கோட்டை கைப்படாமல் எடுத்துட்டு மகேஷை மீட் பண்ணுறாங்க. அத்தை இந்த கோட் ஷூட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நீ சொன்னால் நாங்கள் கேட்கணுமான்னு மகேஷும் மாயாவும் அதை மறுக்கிறாங்க. இப்போவே நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, சரி சரி நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வாங்குறாங்க. மயில் வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்தி, ராஜராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்? கண்டிப்பாக கார்த்தி உண்மை என்ன அப்படின்றத ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிடுவாங்க. ராஜேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி யார் அப்படின்ற உண்மையை சொல்ல மாட்டாங்க. இதற்கிடையில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை வேறு யாரும் கேட்காம இருந்தால் சரிதான். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.